100 நாள் பயணத்தில் நீ டே 28 மார்னிங் எப்பவும் போல் எந்திரிச்சு எனக்கு தேவையானதை நானே சமைச்சு ரெடி பண்ணிவிட்டு ரெடியாகி வந்துட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். எல்லாரும் மாதிரி நானும் ஒரு 9 to 5 ஜாப் பார்க்குறேன். அதை முடிச்சுட்டு ஈவினிங் ஜிம் கிளம்பிட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம என்ன வேலை வேணால் பார்க்கலாம், எவ்வளோ நாளும் சம்பாதிக்கலாம். ஆனால் நம்மளுக்காக நம்ம உடம்புக்காக நம்ம என்ன பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் உங்கள் உடம்பை விட்டுறாதீங்க. ஓகே, இன்றைக்கி நம்மளுக்கு ஜிம்மில் செஸ்ட் அண்ட் ட்ரைசப்ஸ் கிளாஸ் தான். ஸோ ப்ராப்பராக வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு செஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே புஷ்அப்ஸில் ஒரு 3 செட்டு போட்டேன். அதுக்கப்புறம் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் ஒரு 3 செட்டு நல்ல வெயிட்டில் நல்லா ஹெவியாக புஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் தம்பிள் ப்ரெஸ் அதில் ஒரு 3 செட்டு. இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வீக்லி ஒரே வெயிட்டில் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாடி அடாப்ட் ஆகிடும். ஸோ அதனால் அதுதான் சொல்லுவாங்க ப்ராக்ரஸிவ் ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்கள்ல. நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாகும், மசில் க்ரோத்துக்கும் ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வெயிட்டை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி போடுங்க, நல்ல ஃபார்மில் ஸ்லோவும் ஸ்டடியாக போடுங்க. ஓகே, அடுத்து டிப்ஸில் ஒரு 3 செட்டு, அதுக்கப்புறம் ட்ரைசப்ஸ் வந்துட்டேன். ட்ரைசப்ஸில் ஒரு 3 கிளாஸ், எப்பவும் போல பேசிக்கான 3 கிளாஸ் போட்டுட்டு கிளம்பிட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.